வணக்கம். ஜோதிடர் உமாராணி சேலம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் முறையாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுக்கு. இன்றைய பதிவு என்ன அப்படின்னா, அந்தணன் தனித்து நின்றால் என்ன பலன் பற்றி பார்க்கலாம். இப்போது அந்தணன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா குரு பகவான் ஆவார். முழு சுப கிரகமான குரு பகவான் தனித்து நின்றிருந்தால் அவர் என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாரு பற்றி பார்க்கலாம். இப்போ பொதுவாக பாருங்கள், குரு பகவான் தனித்து நின்றிருந்தால் அவர் அவ்வளோவா நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். ஏன்னா குரு பகவான் தியானத்தில் உட்காந்துடுவார். அப்படிங்கிறதுனால கூட யாராவது இருக்கணும், இருந்தால் தான் அவருடைய திசை நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி, பொது விதி. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த குரு பகவான் எந்தெந்த லக்னத்துக்கு நல்ல யோக பலன்கள் தனித்து உட்கார்ந்திருந்தாலும் நல்ல யோக பலன்கள் அவங்களுடைய திசா காலங்கள் கொடுப்பாரு, அல்லது பிரச்சனை கொடுப்பாரு எந்தெந்த லக்னத்துக்கு, மத்தியமையான பலன்கள் எந்தெந்த லக்னத்துக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறது லக்ன ரீதியாக பிரித்து நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பொதுவாக லக்னத்தில் குரு இருந்தால் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர் திக்பலம் அடையக்கூடிய கிரகமாகுங்க. லக்னத்தில் அந்த குரு பகவான் எந்தெந்த லக்னத்தில் உட்காந்துருந்தா சிறப்பான யோகமான பலன்கள் தனித்து உட்காந்துருந்தாலும் தன்னுடைய திசையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு யோகம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, முதல்ல குரு பகவான் கடக லக்னத்துக்கு லக்னத்தில் குரு உச்சமடையும் கிரகம் அப்படிங்கிறதுனால கடக லக்னத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று உட்காந்து திசை நடந்தால் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? அடுத்தது தனுசு லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதியே ஆகிறதுனால ஆட்சி பெற்று அந்த குரு பகவான் இருப்பதால் மூல திருகோண வீடும் அந்த குரு பகவானுக்கு தனுசு வீடே அப்படிங்கிறதுனால அங்கே லக்னாதிபதியாக நின்று லக்னத்தில் திக்பலம் பெற்று திசை நடந்தாலும் அவங்களுக்கு நல்ல யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அதே மாதிரி மீன லக்னத்துக்கும் எடுத்துக்கோங்க. மீன லக்னத்துக்கு லக்னாதிபதியாகவும் அந்த வீட்டின் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருப்பதால் அந்த மீன லக்னத்துக்கும் லக்னத்தில் திக்பலம் பெற்று உட்காந்து திசை நடந்தாலும் முதல் தர யோகமாக இவங்களுக்கு இந்த 3 லக்னத்துக்கும் அவருடைய திசா காலங்களில் தனித்தே உட்காந்துருந்தாலும் அவங்களுக்கு நல்ல யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. இப்போ லக்னத்தில் குரு உட்காந்துருந்தாலே அவங்க எந்தெந்த இடத்துல பார்வை செய்வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு பகவானுக்கு 3 பார்வை உண்டுங்க. இப்போ குரு பகவான் லக்னத்தில் உட்காந்துருந்தால் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார், லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார், லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த ஜாதகருக்கு இந்த 3 இடங்களும் மிக முக்கியமான இடங்கள் ஆகுங்க. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், மனைவி அல்லது கணவரை குறிக்கக்கூடிய இடம், வெளிவட்டாரம், இது போக்குவரத்து, இது எல்லாமே 7ஆம் இடத்தையும் கொடுக்குற இடம். அதே போல் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அவங்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் பாக்கியெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது 9ஆம் இடத்தை கொடுக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி ஜாதகருக்கு முக்கியமான இடமான 5, 7, 9ஆம் இடத்தை குருவின் பார்வையால் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இந்த பாவத்துக்கெல்லாம் இருப்பதால் குரு பகவான் இந்த லக்னத்துக்கெல்லாம் லக்னத்தில் உட்காந்து பலம் பெற்று திசை நடந்துச்சு அப்படின்னா அந்த காலகட்டங்களில் இந்த இடத்துல எல்லாம் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? அதே போல் மித்த லக்னத்துக்கெல்லாம் எந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா இந்த 3 லக்னத்துக்கு முதல் தர யோக பலன்கள் அந்த திசா காலங்களில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? அடுத்த லக்னங்கள் என்னென்ன அப்படின்னா 2ஆம் தரம் யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேஷ லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் விருச்சக லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும், இந்த லக்னத்துக்கெல்லாம் லக்னத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருந்தால் 2ஆம் தர யோகமாக நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அவங்களுடைய திசா காலங்கள் தனித்து உட்கார்ந்துருந்தாலும் சரிங்களா, எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. அதே போல் அந்த வீட்டின் அதிபதி எந்த அமைப்பில் இருக்காருன்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மேஷம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த லக்னத்தில் திக்பலம் பெற்று உட்கார்ந்திருந்தாலும் அந்த குரு பகவான் அந்த வீட்டின் அதிபதியும் அந்த குருவுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இவங்க 2 பேருமே பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த குருவுடைய திசையை நல்ல யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? இந்த லக்னங்களுக்கெல்லாம் இப்போது மத்தியமையான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்தெந்த லக்னத்துக்கு அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், இந்த 4 லக்னத்துக்கும்
குரு பகவான் என்ன மாதிரி பிரச்சனை கொடுப்பாரு, அதாவது லக்னத்தில் உட்காந்து என்ன மாதிரி பிரச்சனை கொடுப்பாரு அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா ரிஷபம் துலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோடைய அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் ஆவார். அவரும் இந்த குரு பகவான் பகை கிரகம் ஆகுங்க. அதே போல் மிதுனம் கன்னியா லக்னத்துக்கு குரு பகவான் பாதகாதிபதியாகவும் வரக்கூடிய பட்சத்தில் இந்த லக்னத்துக்கெல்லாம் அந்த குரு பகவான் லக்னத்திலே இருந்தானா அவர் தசா காலங்களில் என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருன்னு எடுத்துக்கிட்டானா இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? இங்கே மட்டும் இந்த லக்னத்துக்கு மட்டும் குரு பகவான் எடுத்துக்கிட்டானா அவர் வக்ரமாகியோ அல்லது அந்த குரு பகவானோட அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களான லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் சேர்க்கையோ பார்வையோ அந்த குரு பகவானோட சம்மந்தப்பட்டுட்டா கண்டிப்பாக அந்த குரு திசையும் அவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அடுத்தது இன்னொரு லக்னமான மகர லக்னம். இந்த மகர லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி விரையாதிபதியாகவும் அந்த குரு பகவான் வருவார். அப்படி லக்னத்தில் இருந்து திக்பலம் பெற்று அவர் நீச்சமும் அடைவார். அப்படிங்கிறதுனால இங்கே என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 12ஆம் அதிபதி லக்னம் ஏறினால் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பே ஆகுங்க. ஆனால் அங்கே நீச்சம் அடைகிறதுனால ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ நீச்சம் அடையும் கிரகம் திக்பலம் அடைந்தால் ஓரளவு வலுப்படுற அமைப்பு அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் மூலயமா கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஆனால் அந்த லக்னாதிபதி, அதாவது மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி பலம் பெற்று அந்த குருவோட சம்மந்தப்பட்டுட்டா அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வராது. சரிங்களா? இந்த மாதிரி என்னென்ன லக்னத்துக்கு குரு பகவான் லக்னத்தில் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கன்னா இப்போ கடகம், தனுசு, மீனம் இந்த லக்னத்துக்கெல்லாம் முதல் தர யோகமாக லக்னத்தில் திக்பலம் பெற்று குரு பகவான் தன்னுடைய திசையில முதல் தர பலனாக கொடுப்பாரு. அடுத்தது மேஷம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த லக்னத்துக்கெல்லாம் 2ஆம் தர யோக பலன்களாக அவருடைய திசா காலங்களில் திக்பலம் பெற்ற குரு பகவான் லக்னத்தில் உட்காந்து அவருடைய திசா காலங்களில் கொடுப்பார். அடுத்தது மத்தியமையான பலன், சுமாரான பலன் தான் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் இந்த லக்னத்துக்கும் கூடவே மகர லக்னத்துக்கும் சேர்த்துக்கலாம். இந்த லக்னத்துக்கெல்லாம் குரு பகவான் லக்னத்தில் திக்பலம் பெற்று உட்கார்ந்திருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி எந்த நிலையில் இருக்காரு, அடுத்தது அவருக்கு சாரம் கொடுத்த கிரகம் எந்த நிலையில் இருக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த குரு பகவான் தன்னுடைய திசையில நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? பொதுவாக குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா லக்னத்தில் இருப்பது நல்ல அமைப்பு தாங்க. ஆனால் ஒரு சில லக்னத்துக்கு மட்டும் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? இப்போ குரு பகவான் தனித்து நின்றாலும் தன்னுடைய திசையில் நல்ல பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் மேலே சொன்ன லக்னங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. நன்றி, வணக்கம்.